அதிமுகவுக்கோ வேறு வேறு கட்சிகளுக்கோ அந்த கூட்டணி கட்சிகளுக்கோ ஆதரவு கேட்டு கடிதம் கொடுக்கவில்லை. நாம் அதை பற்றி யோசிக்க போகிறோம், முடிவெடுக்க போகிறோம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக படுகொலை கவர்னர் ஆட்சியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிக்கு, சிபிஐ கட்சிக்கு, சிபிஎம் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, தமிழ்நாட்டிலே இந்த 4 கட்சிகள் தான் மாற்றணியாக வர வேண்டும், முன்னே வர வேண்டும். போராட்டத்திலும் முன்னே நிற்போம், தேர்தலிலும் முன்னே நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது 4 கட்சிகளின் அறைகளுக்கு இணங்க மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் தலைவர் இரணியப்பன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தொடர்களே, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நமது 4 கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், பெரும் மதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் வீரபாண்டியன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை அமைப்பினுடைய மாநில நிலைக்குழு உறுப்பினர் அருமை தோழர் இரணியப்பன் அவர்களே, திண்டிவனம் சட்டப்பேரவை உறுப்பினர் பெரும் மதிப்புக்குரிய தோழர் வன்னியரசு அவர்களே, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் செல்வா அவர்களே, பெருந்தரலாக இந்த கண்டன இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து மக்களுக்கு விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமான, தொழிலாளர்களுக்கு விரோதமான, ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான அரசாங்கத்தான் அது தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே கடந்த 12 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு எதிராக அடுக்கடுக்கான தாக்குதல்களை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்போது வந்திருக்கிற அடுத்த தாக்குதல் என்பதுதான் இந்த வணிக சிலிண்டருடைய விலையை ஒரே நாளில் 1000 ரூபாய் அளவுக்கு உயர்த்தி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், சிறு வியாபாரிகள் அவர்கள் தலையில் ஒரு மிகப்பெரிய இடியை மோடி அரசாங்கம் இறக்கி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்தார்கள். ஒரு வாரத்தில் முடிஞ்சு போயிடும், 2 வாரத்தில் முடிஞ்சு போயிடும், 3 வாரத்தில் முடிஞ்சு போயிடும் சொல்லி உலக மக்கள் பூரா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 1 வாரத்திற்குள் நான் ஈரானை முடித்து விடுவேன் என்றெல்லாம் சொன்னார். இப்போது 70 நாட்கள் ஆகிவிட்டது. யுத்தம் இன்னமும் முடியவில்லை. யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் என்று துவங்கினாலும் இன்றைக்கு வளைகுடா நாடுகள் முழுவதும் கடுமை அந்த யுத்தத்திலே இழுத்து விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது அமெரிக்காவுடைய நோக்கம், அவர்கள் சொன்னார்கள், ஈரான் ஒரு 400 கிலோ யுரேனியத்தை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்பார்கள், ஆகவேதான் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடுத்திருக்கிறோம், அணு ஆயுத தயாரிப்பிலிருந்து ஈரானை தடுப்பதற்காகத்தான் இந்த சண்டை என்றெல்லாம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். ஆனால் விளக்கம் கொடுத்தவன்ட்டு தான் ஏராளமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது. இஸ்ரேலிடம்தான் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது. அணு ஆயுதம் வச்சிருக்கிற 2 நாட்டுக்காரர்கள் சேர்ந்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்காமல் தடுப்பதற்காகத்தான் இந்த யுத்தம் என்கிற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி இந்த யுத்தத்தை துவக்கினார்கள். அவர்களுடைய நோக்கம் உலகத்தை காப்பாற்றுவதோ அணு ஆயுத உற்பத்தியை தடுத்து நிறுத்துவதோ அல்ல, மாறாக எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும், எண்ணெய் வளங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு உலக நாடுகளில், பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசலுடைய விலை கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. எரிவாயுடைய விலை என்பது கட்டுப்படுத்த முடியாமல் போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போ ஏதோ வணிக சிலிண்டர் தானே உயர்த்திருக்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க.
வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டருடைய விலையும் அடுத்த ஒரு சில நாட்களில் கட்டாயம் உயரும். உயர்த்தாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு வழியே கிடையாது. அதே மாதிரி இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், இவர்கள் பயன்படுத்தக்கூடிய 5 கிலோ சிலிண்டருடைய விலையும் 261 ரூபாய், 5 கிலோவுக்கு 261 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்பனா வீட்டு உபயோக சிலிண்டர் 14 கிலோ இதே அளவுக்கு உயர்த்தினால் ஒரு சிலிண்டருடைய விலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ கடை ஏற்கனவே பல்வேறு கடைகளில் வடையை துருடு தான் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ நெல்லிக்காய் சைஸுக்கு மாத்திரம் போல் இருக்கு. ஏன்னா 1000 ரூபாய் விலையை உயர்த்தி கேஸ் வாங்கி வடை போட்டானா எப்படி அவன் வடையை விற்க முடியும்? அளவையும் குறைக்கிறான், விலையை ஏற்றுறான். 10 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த வடை இப்போது 20 ரூபாய், 100% விலை உயர்ந்திருக்கிறது. இல்லை என்றால் ஹோட்டல்கள் நடத்த முடியாது. விறகுக்கு மாறினவே தப்பிச்ச மாதிரி இருக்கிறான். விறகுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற கடைக்காரர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். எரிவாயு மட்டுமே பயன்படுத்தி ஹோட்டல் தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஒன்று ஹோட்டலை மூட வேண்டும், இல்லை என்றால் அபரிதமான விலையை உயர்த்துவதை தவிர வேற வழி இல்லை என்கிற அளவுக்கு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவு என்ன என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஹோட்டல்கள் மூடப்பட்டு விட்டது. அந்த ஹோட்டலிலே பணி செய்து கொண்டிருந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து கிராமத்துக்கு திரும்ப சென்று விட்டார்கள். எந்த கிராமத்திலே வேலை இல்லை என்று சொல்லி நகரத்துக்கு ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்தார்களோ இந்த ஹோட்டல்கள் மூடப்பட்டதனுடைய விளைவாக லட்சக்கணக்கானோர் திரும்பவும் தங்களுடைய கிராமத்திற்கு சென்று வேறு வேலையை தேட வேண்டிய அவல நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இப்போது கிக் தொழிலாளர்கள் என்று ஒரு பிரிவினர் உருவாகி இருக்கிறார்கள். ஆப் மூலமாக ஆர்டர் பெற்று ஆப் மூலமாக கொடுப்பது. அதுக்கு பூரா இப்போ ஆப் வச்சுட்டாங்க. ஆமாம், நம்ம ஆப் மூலமாக வேலையெல்லாம் தேட முடியாத அளவுக்கு இப்போது ஆப் வைக்கப்பட்டு விட்டது. அதில் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, சொமோட்டோ, ஸ்விக்கி என்று சொல்லி ஒரு பெரிய சாக்கு சைஸுக்கு ஒரு பையை வச்சுக்கிட்டு 4 இட்லியை போட்டு தூக்கிட்டு வந்து கொடுக்குற வேலை இருக்கு பாருங்க. ஆமாம், 4 இட்லிக்கு எதுக்கு அம்மா பெரிய பை வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை நிறைய ஆர்டர் வாங்கினா அந்த மாதிரி பை செஞ்சாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், இந்த கிக் தொழிலாளர்கள் வேலையிலிருந்து வீதியில் இருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல லட்சக்கணக்கு, ஏதோ ஒரு வெறும் கேஸ் விலை உயர்வு என்பதற்காக மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தவில்லை. இதன் விளைவாக கடுமையான வேலையின்மை என்பது, ஏற்கனவே வேலையில் இருந்தவர்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உணவுப் பொருட்களுடைய விலை. ஹோட்டலில் இருந்துதான் உணவை சாப்பிட வேண்டும் என்கிற முறையில் பல லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை நிமித்தமாக வாழ்வாதாரத்திற்காக வந்தவர்கள், இங்கே வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், பேயிங் கெஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், ஹோட்டலிலே மட்டும் சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டாங்க, இப்ப 2000 ரூபாய் கொடுன்னு கேட்கிறாங்க. இல்லை என்றால் உங்களுக்கு சோறு போட முடியாது, நீ கிளம்பு, என்னால் கட்டுப்படி ஆகாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 100% விலை உயர்வு என்பது, உணவுப் பொருட்களுடைய விலை என்பது ஏறி இருக்கிறது.